ஹாய் ஆல், குடல் குழம்பு என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? ஸோ அதுக்கு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், தேங்காய் வதக்கி எடுத்து வச்சுருங்க. குக்கரில் பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிட்ட கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கி வச்சுருந்த குடலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரட்டி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எல்லோரும் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நம்ம வதக்கி வச்சோம்ல ஆரம்பத்தில், ஸோ அதெல்லாம் அரைச்சிட்டு கூட தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 8 விசில், டிபெண்ட்ஸ் அப்பான் த மட்டன். ஸோ அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துகிட்டு வந்தால் அல்சர், குடல் இஷ்யூஸ், ஸ்டொமக்கில் இருக்கிற எல்லா இஷ்யூஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ see you all in the next video.